Hi students, welcome to my channel Math for Kids. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ வாங்க பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இப்போ 576 இப்போ வந்து நம்ம பிரிச்சாச்சு. நம்ம கடைசில தான் பிரிக்கணும் ஸ்டூடண்ட்ஸ். லாஸ்ட் 2 டிஜிட் நம்பரை ஃபர்ஸ்ட் தனியா பிரிச்சிரணும். ஓகேவா? இப்போ இங்க பிரிச்சிட்டு இங்க 5 க்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9. ஓகேவா? சோ அப்ப 5 வந்து இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டைம்ல இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இங்க 5 இருக்கு. இப்போ நம்ம இதை விட சின்ன நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா? 5 விட சின்ன நம்பர் என்ன? 4. அது நியரஸ்ட் நம்பர். ஓகேவா? அப்ப 4 தான் நம்ம எடுக்கணும். அப்போ 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2. இங்க 2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பர்ல லாஸ்ட் நம்பர் பாருங்க 6. இப்போ 6 அப்படினா நமக்கு வந்து என்ன வரும்? இப்போ 6 இருந்துச்சு அப்படினா லாஸ்ட் நம்பர் நமக்கு என்ன வரும் அப்படினா இங்க பாருங்க ஒன்னு 4 இருக்கும் அப்படி இல்லனா 6 இருக்கும். 4 or 6. ஓகேவா? இப்போ லாஸ்ட் நம்பர் 6 இருந்துச்சு அப்படினா நமக்கு வந்து வர ஸ்கொயர் வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படினா 4 இருக்கும் இல்ல 6 இருக்கும். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படினா இந்த 2 விட பெரிய நம்பர் என்ன? 2 க்கு அடுத்த நம்பர் 2 க்கு அடுத்த நம்பர் 3. இப்போ 2 ஐ 3 ஐயும் நீங்க வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 2 ஐ 3 ஐ மல்டிபிள் பண்ணோம்னா 6. ஓகே? 6 விட 5 வந்து சின்ன நம்பரா பெரிய நம்பரா? சின்ன நம்பர். அப்ப நம்ம இங்க என்ன நம்பர் எடுக்கணும் அப்படினா 4 எடுக்கணும். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இங்க இருக்க இந்த லாஸ்ட் நம்பர் 6. இப்ப 6 இருந்துச்சு அப்படினா நான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். 6 இருக்கும் அப்படினா நம்மளோட ரூட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஒன்னு 4 இருக்கும் இல்லாட்டி 6 இருக்கும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஒன்னு 4 இருக்கும் இல்ல 6 இருக்கும். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க ரூட் என்ன? 2. அப்ப 2 ஓட அடுத்த நம்பர் என்ன? 3. 2 ஐ 3 ஐ மல்டிபிள் பண்ணோம்னா 6. ஓகேவா? 6 விட இங்க இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு பாருங்க. இது வந்து சின்ன நம்பர். ஓகேவா? அப்ப சின்ன நம்பர் அப்படிங்கும்போது நம்ம இங்க இருக்கிறதுல இந்த ரூட் வேல்யூல சின்ன வேல்யூ எடுத்து எழுதிருங்க. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? அப்ப ஆன்சர் வந்து 24. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1849 எடுத்திருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டிஜிட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்ல இருக்க 2 வேல்யூஸ்ல. ஓகேவா? இப்போ பிரிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 18. ஓகேவா? இப்போ 18 வந்து 16, 25. இங்க இருக்கு 18. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணணும்? 18 விட சின்ன நம்பர் எது? 16. அப்போ 16 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. இப்போ 4 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து 49 பாருங்க. இப்போ 49. இப்போ 9 அப்படிங்கும்போது அது வந்து என்னவா இருக்கு? பாசிபிளா இருக்கு 3 or 7. ஓகேவா? இப்போ வர ஆன்சர் ஸ்கொயர் வேல்யூஸ் என்னவா இருக்கலாம்? 3, 7. சாரி 3, 7. 3 or 7 இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இப்போ 4 ஓட அடுத்த நம்பர் என்ன? 4 ஓட அடுத்த நம்பர் 5. ஓகேவா? இப்போ 4 ஐ 5 ஐ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 4s are 20. ஓகே? இப்போ 20 விட 18 வந்து சின்ன நம்பர். ஓகேவா? 20 விட இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க 18 சின்ன நம்பர். அப்ப இந்த ஸ்கொயர் வேல்யூஸ்ல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா சின்னது எடுக்கணும். 3, 43. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இது 3364. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த நம்பரை நம்ம ரெண்டா பிரிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா 33க்கு ஸ்கொயர் வேல்யூஸ் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 33 எங்க இருக்கு? 25, 36 ரெண்டுக்கும் இங்க சென்டர்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
25 தான் எடுக்கணும். இதை விட சின்ன நம்பர் 25. அப்போ 25 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 5. இங்கே என்ன எழுதணும் 5. நெக்ஸ்ட் பாருங்க 64. ஓகேவா? இப்போ 4க்கு என்னவா இருக்கும் ஸ்கொயர் ரூட் 2 அல்லது 8 இருக்கும். 4க்கு என்னவா இருக்கும் 2 அல்லது 8 இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 5 ஓட நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 6. 5க்கு அடுத்து என்னது 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 5 6 are 30. ஓகேவா? இப்போ 30யை விட இங்கே 33 வந்து பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ பெரிய நம்பர் இங்கே வரும்போது இங்கே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா பெரிய வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அந்த ஸ்கொயர் ரூட்டோட பெரிய வேல்யூ என்ன இங்கே 8. ஓகேவா? அப்போ அந்த 8 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 784. 784. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதேவே 2வா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர்லேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க 7. 7 எங்க இருக்கு அப்படின்னா இங்கே வரும். ஓகேவா? 4க்கும் 9க்கும் இங்கே சென்டரில் வரும் 7. அப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா 4. 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 2. ஓகேவா? இப்போ இங்கே 2 எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 84. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 4. 4 அப்படின்னா நமக்கு என்னதுக்கு பாசிபிள் 2 ஆர் 8 இருக்கலாம். 4 இருந்துச்சு அப்படின்னா 2 அல்லது 8 இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 2ஓட அடுத்த நம்பர் என்ன 3. இப்போ 2 3s are 6. 6ஐ விட 7 வந்து பெரிய நம்பர். ஸோ இங்கே நம்ம இங்கே ரூட் வேல்யூ என்ன எடுக்கணும் பெருசு தான் எடுக்கணும். இப்போ 28. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 7569. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 69 75. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 75 பாருங்க. 75 எங்க இருக்கு 64 81க்கு இங்க இருக்கு 75. ஓகேவா? இப்போ நம்ம இதை விட சின்ன நம்பர் என்னது 64. 64னா அதோட ஸ்கொயர் ரூட் 8. ஓகேவா? அந்த 8 எடுத்து இங்க எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 69. இப்போ 9 இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நம்பர் 9 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பாசிபிள் 3 ஆர் 7. ஓகேவா? 9 இருந்துச்சு அப்படின்னா 3 7 இருக்கும். இப்போ 8ஓட நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 9. இப்போ இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 72. ஓகேவா? 8 9s are 72. இப்போ 72 வந்து 75ஐ விட சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு பாருங்க. இது வந்து பெரிய நம்பர், இது வந்து சின்ன நம்பர். 75 தான் பெரிய நம்பர். அப்போ இங்கே பெரிய நம்பர் இருக்கும்போது இங்கே நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா 7. ஓகேவா? இதோட பெரிய வேல்யூ தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 5184. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க 51. இப்போ 51 அப்படி எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு 51. ஓகேவா? 64 49க்கு இடையில இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன நம்பர் எடுக்கணும்னா 49. 49ஓட ஸ்கொயர் ரூட் 7. ஓகேவா? அந்த 7 இங்க எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 4. 4 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பாசிபிள் 2 இல்லாட்டி 8 இருக்கலாம். ஓகேவா? இப்போ 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 8. இப்போ 7ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 7 மல்டிபிள் பண்ணோம்னா 57.
6. ஓகேவா? இந்த 56 விட சின்ன நம்பர் தான் 51. ஓகேவா? இப்போ சின்ன நம்பராக இருக்கும்போது இங்கே என்ன வேல்யூ எடுக்கணும்னா சின்ன வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ 72. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய சம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.